இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ்ல நம்ம ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் தந்திரக்காரனான சாத்தான் அல்லது மனிதர்கள் பண்ணுகிற தந்திரங்களை, அந்த தந்திரங்களுக்கு அவங்க ஏறெடுக்கிற உபாயங்கள், அதற்கு அவங்க பயன்படுத்துகிற எல்லா உபாய தந்திரங்களையும் நம்முடைய ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டு அது ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவோ மனிதர்களோ தந்திரங்களை ஏறெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எகிப்திய ராஜா பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தந்திரமான காரியங்களை யோசித்தாங்க. ஏன் அப்படின்னா, முதல் காரியம் தேவ ஜனங்கள் தம்முடைய தேசத்திலே பெருக கூடாது என்பதற்காக தேவ ஜனங்களுடைய பெருக்கத்திற்கு விரோதமான தந்திரங்களை நம்முடைய ஆண்டவர் அபத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய ஜனங்கள் எப்போதுமே கோழையா இருக்கணும். அவங்க அந்த எதிரிகளை, சத்துருக்களை, தன்னை யாரு அடிமைப்படுத்துறாங்களோ அவர்களையே எதிர்க்க கூடாத அளவுக்கு இவர்கள் மாறி போக வேண்டும் என்பதற்காக சத்துரு நிறைய தந்திரங்களை ஏறெடுக்கிறான். மூன்றாவது, அவர்கள் முழுவதும் எகிப்தை விட்டு புறப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வெளியேறி தேவநாமத்தின் மகிமைக்காக வாழக்கூடாது என்பதற்காக சத்துரு அப்படிப்பட்ட தந்திரங்களை ஏறெடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளை சொல்லுகிறார், எப்படிப்பட்ட தந்திரங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு ஏறெடுத்தாலும் கர்த்தர் அதை அபத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு எப்படியாவது விலக வேண்டும் என்பதற்காக சத்துரு இந்த கடைசி நாட்கள்ல பல தந்திரங்களை ஏறெடுக்கிறான். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம 4ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம், தேவனுடைய வேலையை, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுகிற வேலைகள்ல நம்முடைய கரங்களை மனமடிவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான தந்திரங்களை எதிரிகள் ஏறெடுக்கிறாங்க. மனிதர்கள் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய் பல தந்திரமான செயல்களை காண்கிறீங்க. ஆனா நமக்கு ஒரு நல்ல செய்தி, காரியம் எப்படியோ நமக்கு விரோதமான தந்திரங்கள் தொடங்கினது போல இருக்கலாம், ஆனால் அதை ஒரு நாளும் ஆண்டவர் முடிக்க விட மாட்டார். அந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தர் அபத்தமாக்குவார். தாவீதுக்கு விரோதமாய் அகித்தாப்பேல் துரோகமான நிறைய தந்திரங்களை பண்ணி தாவீதினுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும், அவனை துரத்த வேண்டும் என்று பண்ணின எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி தாவீதையும் அவனுடைய தலைமுறைகள் நிலைநிற்க பண்ணினவர். நெகேமியாவுக்கு உதவி செய்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி உங்களை ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.